தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு தஞ்சாவூர் வட்டத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தஞ்சாவூர் வட்டத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தஞ்சாவூர் கோட்டத்தில் 2 ஆதி திராவிடர்கள் மற்றும் ஒரு பழங்குடியினர் ஈப்பு ஓட்டுநர் காலிப்பணியிடமும், நாகப்பட்டினம் கோட்டத்தில் 2 ஆதி திராவிடர்கள் ஈப்பு ஓட்டுநர் காலிப்பணியிடமும் மற்றும் திருவாரூர் கோட்டத்தில் ஒரு ஆதி திராவிடர் ஈப்பு ஓட்டுநர் காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. தஞ்சாவூர் கோட்டத்தில் 11 ஆதி திராவிடர்களுக்கான அலுவலக உதவியாளர்கள் காலி பணியிடமும், 2 பழங்குடியினருக்கான அலுவலக உதவியாளர் காலி பணியிடமும் தஞ்சாவூர் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. கும்பகோணம் கோட்டத்தில் காலியாக உள்ள 7 ஆதி திராவிடர்களுக்கான அலுவலக உதவியாளர்கள் காலி பணியிடத்திற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. நாகப்பட்டினம் கோட்டத்தில் 5 ஆதி திராவிடர்களுக்கான அலுவலக உதவியாளர்கள் பணியிடத்திற்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த இடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. காலி பணியிடங்கள் 6. ஆதி திராவிடர் 5, பழங்குடியினர் 1. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் சான்று வச்சிருக்கணும். ஊதிய விகிதம் 19,500 71,900 வரையும் தராங்க. 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அலுவலக உதவியாளர்கள் 25 காலி பணியிடம். ஆதி திராவிடர் 23, பழங்குடியினர் 2. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். சம்பளம் 15,700 58,100 வரையும் கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு அனுபவ சான்று தேவை கிடையாது. நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிட முகவரி மற்றும் பணி அனுபவம் போன்ற சுய விவரங்களை குறிப்பிட்டு இருப்பிட சான்றிதழ் மற்றும் 2 அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களிடமிருந்து 4 தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுகளுடன் இணைத்து விண்ணப்பிக்கணும். இதற்கென தனியாக விண்ணப்பங்களோ படிவங்களோ கிடையாது. உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். கீழ்கண்ட முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ 17/11/2025 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற வேண்டும். காலதாமதமாக கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். நாள், இடம் ஆகியவை குறித்த விவரங்கள் தனியாக கடிதம் மூலமாக தெரிவிக்கப்படும். பணியிடங்களுக்கான தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும். சான்றிதழ் சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவாங்க. ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: கண்காணிப்பு பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு வட்ட அலுவலகம், முதல் தளம், பிரகதி கார்டன், தஞ்சாவூர் பிரதான சாலை, பிள்ளையார்பட்டி, தஞ்சாவூர் 613430. அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தஞ்சாவூர் கோட்ட பணியிடம், கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, பனகல் கட்டிடம், தஞ்சாவூர் 613001. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கும்பகோணம் கோட்ட பணியிடம், கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, நம்பர் 1, காரைக்கால் சாலை, கும்பகோணம் 612001. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகப்பட்டினம் கோட்ட பணியிடம், கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, சொக்கநாதர் கோயில் தெரு, மகாலட்சுமி நகர், நாகப்பட்டினம் 611003. வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.